Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். ஜூன் 12 இந்திய விமானத்துறை வரலாற்றிலேயே மிக மோசமான ஒரு நாளாக இருக்கக்கூடும் அப்படின்னு இன்னைக்கு பலராலும் சொல்லப்படுது. இது மிக மோசமான ஒரு நாளாக கருதப்படுது. ஏன்னா குஜராத் பிரதமர் மோடியினுடைய மாநிலமான குஜராத் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏர்போர்ட்லேருந்து லண்டனில் இருக்கக்கூடிய கேட்விக்கை நோக்கி ஒரு ஏர் இந்தியா விமானம், தற்போது டாடா வசத்தில் இருக்கக்கூடிய ஏர் இந்தியா 171 அப்படிங்கிற விமானம் வந்து 242 பேரோட கிளம்பியிருக்கு. கிட்டத்தட்ட 242ல் 230 பேர் வந்து வெறும் பயணிகள், மீதம் 12 பேர் வந்து விமான ஊழியர் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் 10 பேர் விமான ஊழியர், 2 பேர் பைலட், கோ பைலட் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விமானம் கிளம்பிய சில நிமிடங்களிலேயே மிக மோசமான ஒரு விபத்தை சந்திச்சிச்சு. மேகானி நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விமானத்தளம் அமைந்திருக்கிற இடத்தை ஒட்டியே இந்த விபத்து நடந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பில் விமானம் விழுந்துருச்சு. மிக உயரத்துக்கு அதால் எழும்ப முடியலை, விழுந்து இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. கரும்புகை வந்து நீண்ட நேரமாக அந்த இடத்துல இருந்திருக்கு. இந்த சம்பவத்தில் அந்த குடியிருப்பில் எத்தனை பேர் இறந்தாங்க, அந்த விமானத்தில் என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அங்கே என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் இன்னமும் விசாரணைக்குரிய ஒன்றாவே பார்க்கப்படுது. இதை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த வீடியோ பேசக்கூடிய இந்த நேரம் வரைக்கும் விமானத்தில் பயணித்தவர்களில் இந்த 230 பேரில் கிட்டத்தட்ட 40 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் தான் சொல்லப்படுது. இதில் முன்னாள் குஜராத் மாநில முதல்வராக இருந்த விஜய் ரூபானி அப்படிங்கிற ஒரு தலைவரும் இதில் பயணிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் மேலும் பல அதிர்ச்சிகரமான தகவலுக்கு காரணமான ஒன்றா அமைஞ்சிருக்கு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் உடனடியாக தெரிய வராது அப்படின்னாலும் இதில் ஒரு முக்கியமான ஒரு கோட் வேர்ட் சொல்லப்பட்டிருக்கு. விமானத்தை சிக்கலில் இருக்க போது, அதாவது இன்று ஜூன் 12 மதியம் 1:38 மணி அளவில் விமானம் இயக்கிய அடுத்த சில நிமிடங்களில் பைலட்டுக்கிட்ட இருந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னா மேடே அப்படின்னு வருது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோட் வேர்டு. இது இந்த மேடேன்னு வந்துட்டுனாலே ரொம்ப எமர்ஜென்சியில் இருக்கும், எங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறதா தான் பொருள்னு சொல்லப்படுது. இந்த மேடே அலர்ட்டுங்கிறது எல்லாராலையும் எல்லா காலகட்டத்திலையும் சொல்லப்படாது. இது சொல்லிட்டாங்கனாலே மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்குது அப்படின்னு தான் பார்க்கப்படுது. விமானம் குஜராத்திலிருந்து லண்டனுக்கு கிளம்புது அப்படிங்கிறதுனாலேயே விமானம் முழுக்கவும் எரிபொருளால் நிரப்பப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. முழுக்க முழுக்க லண்டன் போய் சேர்ற வரைக்குமான எரிபொருள் இருந்துச்சு அப்படின்னு முதற்கட்ட தகவல்கள்லாம் சொல்லப்படுது. இதனால தான் எரிபொருள் வந்து ஓவர் ஃபுல்லாகி இந்த விபத்து ஏற்பட்டுச்சா அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கா அப்படிங்கிற நோக்கத்திலையும் பலரும் பேசிட்டு வராங்க. என்ன அப்படின்னா, சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தான் போர் இந்த நடந்த இடமான பிரதமர் மோடியினுடைய சொந்த ஊர் இப்படிங்கிறதெல்லாம் இதில் முக்கியமான ஒரு இடமாக பார்க்கப்படுது, முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. ஏன்னா இந்த சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியாவினுடைய கை ஓங்கினது யாரால் அப்படின்னா விமானத்துறையால் தான் இந்த கை ஓங்கினுச்சு. விமானப்படை தான் அது மிகப்பெரிய அளவில் ட்ரோன் தாக்குதலிருந்து பல தாக்குதல் மூலமாக அதை சாதிச்சு காட்டினாங்க அப்படின்னு பெருமையாக பேசிக்கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் தான் இந்த விபத்து இப்படி நடந்திருக்கு. இது வெறுமனே தொழில்நுட்ப கோளாறால் மட்டும்தான் நடந்துச்சா அல்லது வேறு ஏதேனும் செயல்கள் இதில் இருக்குதா, வேறு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு மிக தீவிரமாக இங்கே இப்போ விசாரணை நடைபெற்று வருது. அதே நேரம் சம்பவ இடத்துல பல ஆம்புலன்ஸ்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. பலருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்க பிரதமர் உத்தரவிட்டிருக்காரு. மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு இதுக்கான தீவிர பணிகளை முடுக்கி விட்டிருக்காரு. பல மாநில முதல்வர்களும் அடுத்தடுத்து தொடர்ந்து இரங்கல்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த 230 பயணிகளில் கிட்டத்தட்ட ஒரு 170 பேர் இந்தியர்கள் அப்படின்னும், மீதம் இருக்கக்கூடிய ஒரு 40-50 பேர் வந்து லண்டனை சேர்ந்தவங்க அப்படின்னும், மீதம் இருக்கக்கூடிய இன்னும் சிலர் வந்து போர்ச்சுகீஸை சேர்ந்தவர்கள் அப்படின்னும் முதற்கட்ட தகவல்கள் நமக்கு சொல்லப்படுது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விமானத்தினுடைய கேப்டனாக சுமித் சுபர்வால் அப்படிங்கிறவர் தான் இயங்கியிருக்காரு. இவர் வந்து ரொம்ப அனுபவம் பெற்றவர் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது விமானத்தில் கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட நேரங்கள் இவர் வந்து வானத்தில் பறந்திருக்காரு, சாதுரியமாக செயல்பட்டிருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம், மிக தேர்ந்த மிக திறமையான ஒரு விமானி அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி அவருக்கு கோ பைலட்டாக இருக்கக்கூடிய கிளைவ் குந்தர் அப்படிங்கிறவரும் 1000க்கும் மேற்பட்ட நேரங்கள் வானத்தில் பறந்திருக்காரு. இவரும் மிகவும் திறமையான ஒரு நபர் தான். அதனால இவங்களுக்கு அடிப்படையில் எந்த சிக்கலும் இல்லை. நல்ல திறமையான விமானிகள் ஓட்டும் பொழுது இந்த விமானத்தில் விபத்து ஏற்பட்டிருக்க என்ன வாய்ப்பு இருக்கும்? கடைசி நேரத்தில், அதாவது விமானம் கிளம்பிய அடுத்த சில நிமிடத்திலேயே மேடே அப்படின்னு விமானி இங்க இருக்கக்கூடிய ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு அவர் சொன்ன தகவலுக்கு பின்னால இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விசாரணைக்குரிய விஷயங்களா பார்க்கப்படுது. இது வந்து நாட்டிலேயே ஒரு
பெரிய ஒரு அதிர்ச்சியை இப்ப ஏற்படுத்தி இருக்கு. இதுல பயணித்தவர்கள், அது மட்டும் இல்லாம அந்த விமானம் போய் விழுந்த அந்த மேகானி நகர் அப்படிங்கிற அந்த குடியிருப்பை சுற்றி என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, அங்க இருந்தவங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறதெல்லாம் மிகுந்த கவலைக்குரிய ஒன்னாவே பார்க்கப்படுது. இந்த எண்ணிக்கை கூடக்கூடாது அப்படிங்கிறதே பலரும் சொல்றக்கூடிய விஷயமா இருக்கு, பலரது எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. இதையடுத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சம்பவ இடத்திற்கு நேராக போறார். அங்க இருக்கக்கூடிய குஜராத் உள்துறை அமைச்சரோட இதை பத்தி விவாதிக்க போறார். அங்க அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் அவர் பேச போறதாக தகவல் சொல்லப்படுது. இந்த பிரச்சனை இந்திய விமானத்துறை வரலாற்றிலேயே ஒரு கருப்பு பக்கமா, ஒரு கருப்பு நாளா இன்னைக்கு இந்த சம்பவத்தை மாற்றி இருக்கு. விமானம் கிளம்பி 1:38 மணி மத்தியானம் கிளம்பின அடுத்த சில நிமிடங்கள்ல என்ன நடந்திருக்கும் அல்லது என்ன நடந்திருக்க கூடும் அப்படிங்கிறதா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் பதற்றத்தையும் பலருக்கும் ஏற்படுத்தி இருக்கு. இங்கிருந்து லண்டன் போகிற பலருடைய கனவுகளும் இப்ப மிகப்பெரிய அளவுல ஒரு கேள்விக்குள்ளாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதை அடுத்து குஜராத்தில் இருக்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏர்போர்ட்டுங்கிறது தற்போதைக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அங்கிருந்து விமானங்கள் போறதில்லை. இப்ப சமீபத்தில் கேரளாவிலிருந்து ஒரு விமானம் வரதாக இருந்துச்சு, அதையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இது விமான போக்குவரத்து ரீதியாகவும் பயணிகளுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே திட்டமிட்டிருந்தபடி அவர்களது பயணங்கள்லாம் இப்போதைக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பெரிய அளவுல ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த விமானம் விழுந்து நொறுங்கும் வீடியோ காட்சி தற்போது சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவுல வைரல் ஆயிட்டு இருக்கு. இதை பார்க்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் நெஞ்சு பதைபதைப்பா இருக்கு. ஒவ்வொருத்தரும் என்ன கனவோட அந்த விமானத்தில் போனாங்களோ, 242 கனவுகளை சுமந்து சென்றுச்சு அந்த விமானம். ஒவ்வொருத்தவங்களுக்கு பின்னாடி என்ன மாதிரியான கதை இருக்குமோ, அவங்களுடைய வாழ்க்கை இப்படி எதிர்பாராத விதமா முடிஞ்சு போச்சு அப்படின்னு பலரும் அதுக்கான கண்ணீர் பதிவுகளை பதிவிட்டு வரதை பார்க்க முடியுது. இந்த விஷயம் பலி எண்ணிக்கை கூடக்கூடாது அப்படிங்கிறதா பலரும் கடவுள்கிட்டையும் இயற்கை கிட்டையும் பிரார்த்திக்கிற ஒரு விஷயமா தற்போதைக்கு மாறி இருக்கு. இந்த ஒரு விமான விபத்து இந்தியாவையே உலுக்கி இருக்கு. இதுல பயணித்த பல முக்கிய பிரமுகர்கள், அவர்களது பின்னணிகள்லாம் இனி வரும் காலங்களில் தான் வெளிவரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு விமான விபத்தால நாடே சோகத்துல மூழ்கி இருக்கிற அதே வேளையில முன்னாடி வெளியான ஒரு வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு வருது. அந்த வீடியோ என்ன இருக்குன்னா, காலிஸ்தான் தீவிரவாதி வெளியிட்ட ஒரு வீடியோ. கிட்டத்தட்ட அவர் சொல்றது குருபந்த்வந்த் சிங் அப்படிங்கிறவர் வெளியிட்ட அந்த வீடியோ தான் இப்ப பேசுபொருளா மாறி இருக்கு. அவர் முன்னாடியே ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தாரு. என்னன்னா, நவம்பர் 19க்கு பிறகு ஏர் இந்தியா விமானத்தை நாங்க முடக்க போறோம், அதனால சீக்கியர்கள் யாரும் அதில் பயணிக்க வேண்டாம் அப்படிங்கிற கோரிக்கையை அவர் வச்சிருந்தாரு. அப்போதைக்கு இவர் இந்த மாதிரி தொடர்ந்து மிரட்டல் விடுற நபர் தான், பின்னணியில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இப்போதைக்கு அந்த வீடியோ மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா பார்க்கப்படுது. இதில் பின்னணியில் தீவிரவாதிகள் சதிகள் எதுவும் இருக்கக்கூடுமா அப்படிங்கிற கோணத்திலையும் அரசு விசாரிக்கணும் அப்படிங்கிறதான் இப்போ பலரது கோரிக்கையாக எழுந்திருக்கிறத பார்க்க முடியுது. இந்த காலிஸ்தான் தீவிரவாதி குருபந்த்வந்த் சிங் கனடாவில் இருக்கிறாரு. அதே நேரத்தில் இப்போ நடைபெற்ற விமான விபத்தில் ஒரு கனடியர் ஒருத்தர் இறந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்காக அந்த அரசு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான ஒரு மனக்கசப்பு இருந்த நிலையில தற்பொழுது அது மெல்ல மெல்ல விலகி வர நேரத்தில் தான் இப்போ இந்த விபத்துங்கிறது ஏற்பட்டிருக்கு. இந்த காலிஸ்தான் தீவிரவாதியோட வீடியோ இதுல முக்கிய பங்கு வகிக்கும், அல்லது அந்த வீடியோவுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய செயல் திட்டம் என்ன, அவர் உண்மையிலே தொடர்பில் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற பல கேள்விகள் இப்போ எழுந்திருக்கு. இந்த விபத்து தொடர்பாக எங்கள் தரப்புல முழு ஒத்துழைப்பு அளிக்க நாங்கள் தயாரா இருக்கோம் அப்படின்னு இங்கிலாந்து அரசு தரப்புலையும் இப்போ தகவல் வெளியாயிருக்கு. அதே நேரம் இந்த விபத்துல 2 குழந்தைகள் 11 சிறுவர்கள் பயணிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் கூடுதல் கவலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த விபத்திற்கு பின்னணியில பல விஷயங்கள் பேசப்படுது. நம்ம வீடியோட தொடக்கத்தில் சொன்னபடி இந்தியா பாகிஸ்தான் போர், அந்த போர்ல முன்கை எடுத்த விமானப்படை, இந்த சம்பவம் நடந்த பிரதமருடைய சொந்த ஊர், காலிஸ்தான் தீவிரவாதி வெளியிட்ட வீடியோ, இந்த விமானத்தில் பயணித்த ஒரு கனடா நாட்டவர் அவர் இறந்த விஷயம், இப்படின்னு பல விஷயங்களும் இந்த விஷயத்தை சுத்தி பெரிதா பேசப்பட்டு வருது. இதனுடைய முழு பின்னணி இதனுடைய விசாரணைக்கு பிறகு தெரிய வரும் அப்படிங்கிறதா பலரது எதிர்பார்ப்பா இருக்கு. இறந்தவர்கள் குடும்பத்துக்கு பலரும் ஆறுதல் தெரிவித்து வராங்க. அதே மாதிரி இதுல விபத்துல காயமடைந்த பலரும் விரைவில் மீண்டு வரணும், அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரிய வரணும் அப்படிங்கிறதா பலரது எதிர்பார்ப்பா இருக்கு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.